முருகன் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் மகன், தமிழர்களின் மூல தெய்வம் மற்றும் யுத்த தெய்வமாக பாசனமடைந்தவர். அவரின் பிறப்பு, சூரபத்மனை அழித்தது மற்றும் அறத்தின் நிலைநாட்டுதல் போன்ற நிகழ்வுகள் மிகவும் பிரசித்தமானவை. முருகனின் பிறப்பு. ஒரு காலத்தில் தாரகாசுரன் மற்றும் சூரபத்மன் ஆகிய அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தினர். இதனால் தேவகணங்கள் சிவபெருமானிடம் உதவி கேட்டனர். அப்போது சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். காமதேவன் சிவனின் தியானத்தை கலைக்க முயன்றார். ஆனால் சிவன் தனது 3வது கண் திறந்து காமதேவனை எரித்தார். பின்பு சிவனின் 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அவை சரவண பொய்கை எனப்படும் தண்ணீரில் விழுந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. பார்வதி தேவியே அந்த 6 குழந்தைகளை ஒன்று சேர்த்தார். இதனால் முருகன் 6 முகனாக வடிவமடைந்தார். சூரபத்மனை அழித்தல். முருகன் மிக சிறிய வயதிலேயே உலகத்திற்கு தேவர்களை காப்பாற்ற முனைந்தார். சூரபத்மனை எதிர்க்க அவர் தனது வேல் போன்ற ஆயுதங்களுடன் சென்றார். சூரபத்மனுக்கு எதிராக பல நாட்கள் போரிட்டு தனது வேலால் அவனை வெற்றி கொண்டார். சூரபத்மன் இறப்பதற்கு முன் கருணை அளிக்க வேண்டினான். முருகன் அவனை மயூர பறவையாக மாற்றி தன் வாகனமாக ஏற்றார். ஆரம் நிலைநிறுத்தல். முருகன் சூரபத்மனை அழித்த பின் ஆரமும் தர்மமும் நிலைநாட்டினார். அவர் தமிழர்களுக்கு அறிவு, வீரத்தையும் கற்றுக் கொடுத்தார். முருகனின் திருமணங்கள் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் நடந்தன. இது அவனது மெய்யான மனித உருவை வெளிப்படுத்துகிறது. முருகனின் அடையாளம். முருகன் பல இடங்களில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். செந்தில், திண்டிவனம். பாலமுருகன், பழமுதிர் சோலை. குமரன், கோழிக்கோடு. முருகனின் கதை அறம், வீரியம் மற்றும் கருணையை எடுத்துரைக்கும் ஒரு இலக்கியமாக உள்ளது.